வணக்கம் நண்பர்களே. நம்மளோட டிவிஎஸ் சுசுகி AX100R 1990 மாடல் ஜூன் மாதம் மேனுஃபேக்சரிங் ஆன வண்டி. நம்ம ரீசெண்டாக இன்ஜின் ரீஸ்டோர் பண்ணோம். பெயிண்ட்டு பிளேட்டிங் ஒர்க் பண்ணல, மற்றபடி பம்பர் டு பம்பர் எல்லாமே ஒர்க் பண்ணோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆணுச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லேத் ஒர்க்லேருந்து நான் சொல்கிறேன். கிராங்க் பின்னு பேரிங்கு, கிராங்க் ஷாஃப்ட்டு எல்லாமே பூசு போட்டோம். அப்புறம் கிளச்சு பெல்லு ஒர்க் பார்த்தோம். இது சம்மந்தமாக நமக்கு வந்தது 2760 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள கடையில் இன்ஜினுக்குள்ளே அந்த பேரிங்ஸ்லாம் எல்லாமே மாற்றணும். அந்த ஒரு நம்பர்ஸ் இருக்குது, 6205 6304. இது சம்மந்தமாக 1001 ரூபா. அப்புறம் கியர் ஷாஃப்ட்டு, கிக்கர் ஷாஃப்ட்டு எல்லாமே மாற்றணும். அது நான் சொல்கிறேன். இது இந்த ஃப்ளாஷர் ஐட்டமு, லாக் செட்டு, வயரிங் கிட்டு, ஆயில் சீலு, பெட்ரோல் டியூபு. இது மொத்தமாக நம்ம ஒர்க் பண்ண மொத்த டோட்டல் பில்லு வேலை பார்த்ததுக்கு. இது லோகேஸ்வரிங்கிறது அந்த லேத்து ஷாப்பு. அதில் என்ன எவ்வளோக்கு பண்ணியிருக்கோங்கிறது. தனியாக கீழே உள்ள கிராங்க் கேஸில் ஒரு கிராக் மாதிரி இருந்துச்சு. அது சரி பண்ணதுக்கு ஒரு 700 ரூபா. ஆஜாராம்ங்கிறது ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. அதில் ஜாமான் வாங்கின 2 பில்லு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு, ஃபோர்க் ஆயிலு, பிரேக் படலு, பிரேக் ஷூவு, பிரேக் கேபிள்ஸு, ரப்பரு, அப்புறம் பெட்ரோல் வாங்கி க்ளீன் பண்ணது, மண்ணெண்ணெய் வாங்கினது, இன்ஜின் ஆயிலு, அப்புறம் டூட்டி ஆயிலு, இது எல்லாமே. அப்புறம் சைலன்சர் கேஸ் வெல்டிங் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸாஸ்ட்டு ஃபியூம்ஸ்லாம் க்ளீன் பண்ணோம். அது அப்புறம் கொடுத்து விட்டதுக்கு பஸ் ஃபேரு. அப்புறம் மெயினான விஷயம் என்னென்னா, லேபர் சார்ஜ் அந்த அண்ணன் இவ்வளோ வேலை பண்ணதுக்கு 4000 ரூபா தான் வாங்கிக்கிட்டார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வண்டி ரெடி பண்ணுறதுங்கிறது உண்மையிலே ஒரு பிரசவ வேதனை தான் வரும். நமக்கு முகம் சுளிக்காமல் இவ்வளோ விலையும் ஒரு 20 to 25 நாள் ஆகிடுச்சு. சில ஸ்பேர் கிடைக்கல. அதுக்காக அந்த கியர் ராடு இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதனால் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒரு லாக் செட்டு, அந்த வயரிங் கிட்டு, மற்றபடி எல்லாமே விரைவாக அந்த அண்ணன் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ஃபோர்க்கு கூட எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தோம். உள்ளுக்குள்ளே ஃபோர்க்கில் உள்ள அந்த ஸ்ப்ரிங்கு, அதில் உள்ள காலரு எல்லாமே இது ரிப்ளேஸ் பண்ணோம். நம்ம பழைய வண்டியெல்லாம் ரொம்ப விரும்பி வச்சுருக்கிறதுனால இந்த அண்ணன் நமக்கு ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து கொடுத்தாரு. நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் முகம் சுளிக்காமல் என்னென்ன சொல்கிறோமோ எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப திருப்திகரமாக வேலை பார்த்தாரு. 4000 ரூபா லேபர் சார்ஜ் வாங்கிக்கிட்டார். இந்த 12322 ரூபாவில் இந்த சீட் அசம்பிளி இருக்குல்ல, இது ஒரு 1500 ரூபா வந்துச்சு. இந்த சீட் அசம்பிளியும் இந்த ஃபோர்க்கு ரேசர் கிட்டும் நான் ஓஇ வச்சுருந்தேன் முன்னாடி. அது ஒரு 500 ரூபா சம்திங் வந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பிரேக் லிவரு, இந்த டெயில் லைட்டு, இதெல்லாம் நான் சேர்க்கலை. இதெல்லாம் நான் வச்சுருந்தேன், ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நமக்கு மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 14700 ரூபாலேருந்து ஒரு 15000 ரூபா வரைக்கும் வந்துச்சு இது ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு. சொல்லப்போனால் வண்டி வாங்கின விலையை விட ரீஸ்டோரேஷனுக்கு அதிகம்தான் செலவாயிருக்கு. இது எல்லாமே அடக்கம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30000 ரூபா நியர்லி வந்துருச்சு, எல்லாமே வண்டிக்குன்னு சேர்த்து. இவ்வளோவுக்கு இந்த வண்டிக்கு ஒர்த்தா அப்படின்னா நம்மளோட மனசு தான். நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வண்டிக்கு செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. மற்றவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு இரும்பு தான், பழைய இரும்பு ஜாமான் தான். ஆனால் நம்மளை மாதிரி பழைய வண்டியை விரும்புகிறவங்களுக்கு அது ஒரு பொக்கிஷம். அதனால் இது செலவு பண்ணது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் ஊரில் இன்ஜின் ரீபில்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எவ்வளோ காசு வாங்குறாங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.